கட்லா மீன் எடுத்துருக்குறோம். இன்றைக்கி அவர் செதிலாக வெட்டிட்டார். நம்ம ஃப்ரெண்டு போய் என்னென்னா அந்த சார்ஜ் போடுறதுக்கும் பேர் கொண்டு போயிட்டார். அதனால் இப்போ இந்த செதிலாக வெட்டிட்டார். அடுத்த ப்ராசஸ் நம்ம நண்பர் பண்ண ஆரம்பிக்க போகிறாரு. க்ளீன் பண்ண போகிறாரு. வெட்டுங்க பீஸ் போட வேண்டாம். நம்ம இது சுட்டு சாப்பிட போகிறோம், அதனால ஆமாம், இது முழுசாக அப்படியே நம்ம சாப்பிட போகிறோம். அந்த கழிவு மட்டும் எடுத்துகிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க. கீர் போட்டுருங்க. கபாப் நீட்டாக செதில் போட்டாங்க, சைடில் கீறி விட்டாச்சு. கூட ஒரு 4 பீஸ் இறா மட்டும் வச்சுருக்கோம், அது கூடயே சேர்த்து சுட்டு சமைக்க போகிறோம். இப்போ நம்ம கட்லா மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம மீன் வாங்கிட்டு வந்தாச்சு, நல்லா எல்லாமே கழுவிட்டோம். இப்போ நம்ம மசாலா வகைகள்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம அண்ணன் காமிப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிற அடுப்பு இதுதாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு ஒரு 3 கல், அந்த சைடு ஒரு 3 கல், இந்த மாதிரி சும்மா போட்டு நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கிறோம். வாங்க இந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதை பற்றி அண்ணா சொல்ல போகிறாரு. இன்னைக்கு நைட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா சுட்ட மீன். நம்ம எப்பவுமே சுட்டு தான் சாப்பிடுவோம், அதுதான் பிடிக்கும். தீயில சுட்டு சாப்பிட்றது தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த மீனை என்ன பண்ண போகிறோம்னா, ஃபாயில் கவரில் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாயில் கவரில் போட்டு இது பண்ணி மசாலா மீன் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அதுலேருந்து சொல்ல போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம கட்லா மீன் சமைக்க போகிறோம். எப்படி மசாலா போட போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். என்னென்ன மசாலான்னு சொல்லிடுறேன். மசாலா தட்டத்தில் பார்த்துருப்பீங்க முன்னாடி இந்த இதில் கிளிப்பில். ஆக்சுவலி மசாலா தட்டத்தில் இருந்த கொஞ்சம் இறாலும் இருக்குது, ஒரு 5 பீஸ் இறாலும் இருக்குது. அதையும் சேர்த்து தான் இது கூட சுட்டி சாப்பிட போகிறோம். பாருங்கள் மீன் என்ன சைஸுன்ட்டு. 1.5 கிலோ இருக்குமா? 1.5 கிலோ எடுக்கும்போது 1.5 கிலோ இல்லையா? ஆமாம், 1.5 கிலோ மீன். நல்ல கீரல் போட்டு எடுத்தாச்சு. மசாலா எண்ணெயில் போட்டு தடவி உள்ள ஃபுல்லாக இறக்கி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துங்க, இப்போது மசாலா கலந்துடலாங்க. மசாலா பார்த்திங்கன்னா இப்போது மஞ்சத்தூள் போட்டுட்ருக்கேன். மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு போட்டுடலாம், ஏன்னா நம்ம பாரம்பரியமாகவே மஞ்சத்தூள் போடுவோம், கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்குங்கிறதுனால. இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா தூவி விட்டுடலாம் மஞ்சத்தூளை மேலே ஃபுல்லாக. அடுத்தது மிளகாத்தூளுங்க. மிளகாத்தூளை மேலே தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் திருப்பி பின்னாடி பேக் சைடும் போட்டுடலாம். அதையும் போட்டுட்டுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கறி மசாலா. இது கறி மசாலா, அந்த தனியா ஸ்பைசஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது ஐ மீன் பட்டை சோம்பு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அரைச்சி வச்ச ஒரு பவுடர், அதையே போட்டுடலாம். கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். அடுத்தது மீன் மசாலா, மீன் வறுவல் மசாலா, சரிங்களா, ஃப்ரை மசாலான்னு சொல்லலாம், எண்ணெயில் போட்டு பொரிக்கிற மசாலா. எனக்கு கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும், இது போட்டுடலாங்க. அடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வச்சது இறாவையும் தூக்கி உள்ளே போட்டுடலாம். இறா வச்சுருக்கோம், இதெல்லாம் லெமனை புழிஞ்சிட்டு, சரிங்களா, லெமனை புழிஞ்சிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இறாவும் சேர்ந்து போட்டுடலாம். ஒரு 5 பீஸ் இருக்குது, அதையும் இது கூடயே சேர்ந்து சுடுறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால இதில் அதையும் சேர்த்திடலாம். அதையும் சேர்த்து பிரட்டி நல்லா மசாலா உள்ள நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டுங்க. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபாயில் கவர் ரெடியாக வச்சுருக்கேன் அந்த பக்கம். அந்த ஃபாயில் கவரில் கொஞ்சம் அப்படியே ஃபாயில் கவரில் போட்டு நல்லா சுற்றி எடுத்து அப்படியே அடுப்பில் வைக்க போகிறோம்.
லெமன் புழிஞ்சிட்டேன். இருக்கிற லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சிட்டேன். கொஞ்சம் மசாலா ஒட்டு நல்லா கொஞ்சம் உள்ளே இறங்கும் மசாலா. இறாவும் தூக்கி உள்ளே போட்டுடலாம். நல்லா இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இறா. ஆமாம், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு தான் ரெண்டுமே. இது கட்லா மீனும் ஃப்ரெஷ் தான், இதுவும் ஃப்ரெஷ் தான். மீன் பார்த்து வாங்குங்க. சமைக்கும் போது மீனெல்லாம் வந்து ஃபார்மலின்லாம் போட்டு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஈ மக்கிற மீன் வாங்குங்க, ஈ மக்காத மீன் வாங்காதீங்க. அது ஈ மக்கிலினாலே நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்தது இல்லைன்னு அர்த்தம். ஓகே, நல்லா பிரட்டிடலாம். நல்லா அந்த சைடில் வயிற்றுக்குள்ளே எல்லாமே ஃபுல்லாக உள்ள அந்த மசாலாவை திணிச்சு விட்டுறணுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது அந்த வெந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த எசன்ஸ் கொஞ்சம் லைட்டாக உள்ள இறங்கினா தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பிளான் என்னென்னா இதுவே அப்படியே வெறும் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு உப்பு மட்டும் போட்டு பண்ணலாம் தான் பிளானு. சரி, நம்ம நண்பர் வந்து மசாலா போட்டு பண்ணலாண்ணா, நல்லாயிருக்குண்ணா, அப்படி பண்ணித்தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாப்படி. அதனால் அதையவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதே ஃபாயில் கவர் இல்லாமல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் இந்நேரம் வெறும் மீனை சுட்டு அப்படியே சாப்பிட்ருப்போம். அப்படியே கிழங்கு மாதிரி இருக்குன்னு வைங்களேன், கப்பை கிழங்கு மாதிரி. அப்படியே நல்லா தடவி விட்டுட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளார அடுப்பு ரெடி பண்ணிடலாம் நம்ம. இப்போ அந்த மீனை வந்து நல்ல மசால் வகைகள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போதான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம என்னன்னா ஒரு ஃப்ரெண்டாக கிடையாது, நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இறாலெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாரு. இறால் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம என்ன வைக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து சேர்த்தும் போது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா ஒரு டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்றோம். இது பாருங்க, வெங்காயத்தை உள்ள வைக்கிறாரு. வெங்காயம், அடுத்தது தக்காளி. இந்த மசாலாலாம் நல்லா திரட்டுனதுக்கு அப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மசாலா கூட இதெல்லாம் வந்து சேரும்போது இன்னுமே அந்த மீனோட அந்த மசாலாவுக்கும் அந்த இதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்தும் போது உங்களுக்கு நல்லா டேஸ்டா வரும். ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். வச்சுட்டாரு. பச்சை மிளகாவையும் சேர்த்து வைக்கிறாரு. ஓகே, ஆல்ரெடி அதுல காரம் இருக்குது. அடிக்கிற வேலுக்கு நீ எப்படின்னு தெரியல. க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிடம் வந்து நல்லா ஊறணும். நல்லா ஊறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா மசாலாலாம் நல்லா திரட்டிட்டாங்க. நல்லா ஊறணும். ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா நம்ம வந்து அடுத்த வந்து சுட போறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து வாழை இலையில வந்து நம்ம நல்லா மசால் பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பிடிச்சிருச்சு. அந்த தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ வந்து வாழை இலையில சுருட்டி அப்படியே நம்ம ஃபாயில் கவர் வந்து போட போறோம். ஃபாயில் கவர் ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ போட்டு அப்படியே உள்ள போட்டு சமைச்சிடலாம். தீ பற்ற வச்சிடலாம். இதை நம்ம ஆயுதத்தை இப்போ இதில் வச்சிடலாம். நல்லா தணல் வந்துருச்சு. பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேற லெவலில் நம்ம ஃபிஷ் அப்படி இதாகிட்டு இருக்கு.
இன்னைக்கு இதை எப்படியாவது நல்லபடியாக சுட்டு சாப்பிட்றலாம். நல்லா ஹீட்டில் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதைய பிரிச்சிடலாம், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அந்த வேர் நிறைய ஃபேமஸாக போயிட்டு இருக்குல்ல, இப்போ மீன் அன்பாக்ஸ் பண்ணலாம். சூடாக இருக்குது சூடு. பிரிக்கும் போதே நல்லா வாசனை நல்லா வருது. பிரிக்கும் போதே ஸ்மெல்லு வேற லெவலில் வருது. அது கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும் போல் இருக்கு. நல்லா அவசரமாக கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியலையே. இது வேற எப்படி பிரிக்கிறதுனே தெரியல. தலை சுட்டா தலை எனக்கு ஏறுங்க. தலை மட்டும் தனியாக பிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோ ஜூஸியாக வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது, சாஃப்டாக. ஐயா வந்துருச்சு. அப்பா, வாழையில வாசம் வேற லெவலில் இருக்கு. வாழையில வச்சு செஞ்சாலே தனி சுவைன்னு சொல்லுவாங்க. சார் இங்கே வாருங்க, பீஸு இறா வருங்க. ஃபஸ்ட்டு இறா சாப்பிடுவோம். மசாலா சூப்பராக பிடிச்சிருக்கு. ஒன்றுமே இல்லை, நம்ம போடுறது மசாலா இல்லை. கட்லா மீன் இந்த மாதிரி ஃபைல் கவரில் போட்டு தீர சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே வச்சோமே வெங்காயம், இதெல்லாம் நம்ம நண்பரும் சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஏன்னா ஸ்மெல்ல தாங்க முடியல. நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே பாருங்க, நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. சாஃப்டா, நல்லா சாஃப்டா வந்துச்சுல. ரொம்ப டேஸ்டும். நான் இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், என்னால முடியல, அதனால நான் சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படின்னு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ என்ன வருதுங்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் வீடியோ. தேங்க்யூ. சாப்பிட்றோம்.